தத்துவ ஞானி. புத்தர் முதலில் சந்திக்க விரும்பியது அந்த 5 துறவிகளை கௌண்டில்யன், வைப்பன், பத்தியன், மகாநாதன் மற்றும் அஸ்வஜித். உய்விப்பர் என்னும் நம்பிக்கையில் பல வருடங்கள் தொடர்ந்த பணியை புரிந்தவர்கள். அவர்களை அரவணைத்துக் கொள்ள வேண்டிய சமயம் இது. அவர்களிடமிருந்து தொடங்குவது பொருத்தமாக இருக்கும். புன்னகையுடன் வந்து நின்ற புத்தரை பார்த்ததும் அவர்கள் திகைத்து நின்றார்கள். புத்தர் அவர்களை அமரச் செய்து உரையாடினார். துறவிகளே, எனக்கு தெரிந்த உண்மையை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்தேன். அதற்கு முன்னால் எங்கள் கேள்விகளுக்கு பதிலளியுங்கள். புனிதமான தவத்தை நீங்கள் ஏன் கைவிட்டீர்கள்? அது பாவம் இல்லையா? இல்லை, உலகின் இன்பங்களைக் கண்டு அஞ்சி ஒதுங்கி விடுவதன் மூலம் பலனில்லை. அவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். என் உலக இன்பங்களை திளைத்து காணாமல் போகச் சொல்கிறீர்களா? ஒரு வகையான பாதைகளில் மக்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். முழுக்க முழுக்க இன்பங்களை மட்டுமே நாடிச் செல்லும் பாதை ஒரு வகை. உடலை வருத்திக்கொண்டு இன்பங்களில் இருந்து கத்தரித்து கொண்டு துறவு நோக்கி செல்லும் பாதை இரண்டாவது. இந்த இரண்டும் பயனற்றவை. இரண்டுக்கும் மத்தியில் உள்ள பாதையை தேர்ந்தெடுப்பதுதான் சரியானது. இந்த பாதையை சத்தியத்துக்கு நம்மை இட்டுச் செல்லும். புத்தர் தொடர்ந்து பேசினார். புத்தரின் உபதேசங்களை முதலில் ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள்தான். பௌத்தம் என்னும் புதிய வாழ்வியல் நெறி உருப்பெற ஆரம்பித்தது. புத்தரின் போதனைகள் முதன்மையானது 4 உயர்ந்த உண்மைகள். துன்பம் தவிர்க்க முடியாது. இந்த உலகில் பிறந்த அனைவருக்கும் துன்பம் நிச்சயம் வரும். அவர்கள் எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் சரி. பயம், மன உளைச்சல், சோகம் போன்றவற்றை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். எல்லோருக்கும் வயதாகும். எல்லோரும் முதுமையை அடைவார்கள். உடல்நலக்குறைவு ஏற்படுவதை நம்மால் தடுக்க முடியாது. பிறந்த ஒவ்வொருவருக்கும் இறப்பு நிச்சயம். மகிழ்ச்சியும் அமைதியும் குதூகலமும் கூட நம் வாழ்வில் நிறைந்திருக்கும். ஆனால் அவை நிரந்தரமானதல்ல. நாம் நேசிக்கும் விஷயங்கள் மறைந்து போகும். நாம் நேசிக்கும் மனிதர்கள் பிரிந்து போவார்கள். துன்பத்துக்கு காரணம் 2. துன்பம் ஏன் ஏற்படுகிறது? ஆசையே துன்பத்துக்கு காரணம். எப்படி? ஒரு பொருள் மீது ஆசை வைக்கிறோம். அதை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்று துடிக்கிறோம். மிகவும் சிரமப்பட்டு அந்த பொருளை வாங்குகிறோம். அது தொலைந்து விடக்கூடாது, உடைந்து விடக்கூடாது என்று கவனமாக பாதுகாக்கிறோம். இறுதியில் அந்த பொருள் காணாமல் போகும்போது, உடையும் போது நாமும் கூட உடைந்து போகிறோம் இல்லையா? நம் ஆசையாக வாங்கி சேர்த்த பொருள்களை ஒரு கட்டத்தில் நாம் இழந்து விடுகிறோம். உயிருக்கு உயிராக பழகிய நண்பர்கள் திடீரென்று சண்டை போட்டு பிரிந்து விடுகிறார்கள். அழகிய கண்ணாடி கோப்பையை கைதவறி ஒரு முறை கீழே விழுந்து விட்டால் கூட சுக்குள் நூறாக சிதறிவிடுகிறது. ஆசைப்படாமல் இருந்தால் வாழ்க்கை சுகமாக இருக்கும் அல்லவா? இருப்பதே போதும் என்னும் மனநிறைவு கிடைக்கும் அல்லவா? ஆக அதிக ஆசை அதிக துன்பங்களை விளைவிக்கும். ஆசைகள் 2 வகைப்படும். பொன்பொருள் மீது வைக்கப்படும் ஆசை முதல் வகை. இந்த ஆசை மனிதர்களை பேராசைக்காரர்களாக மாற்றும். பணம் என்று சக்கரம் போல் ஓயாமல் சுழல வைக்கும். சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பது 2வது ஆசை. இந்த ஆசையால் பிடிக்கப்பட்டவர்கள் கடுமையாக தவங்கள் புரிந்து தம்மைத்தாமே வருத்திக் கொள்வார்கள். சமூகத்தில் இருந்து ஒதுங்கிக் கொள்வார்கள். இந்த 2 வகையான ஆசைகளும் துன்பத்தையே கொண்டு வந்து சேர்க்கும். துன்பத்தை போக்க முடியுமா? எதன் மீதும் பற்று இல்லாமல் இருந்தால் துன்பம் ஏற்படுவதை தவிர்க்க முடியும். கண்ணாடி உடைகிறதா? சரி, உடையட்டும். நேற்று வரை நன்றாக பேசி சிரித்துக் கொண்டிருந்து விளையாடிக் கொண்டிருந்த நண்பர் திடீரென்று பிரிந்து சென்று விட்டார். சரி, போகட்டும். என்னதான் நடக்கட்டுமே என்று கவலைப்படாமல் இருந்தால் துன்பத்திலிருந்து வருத்தப்படுவது மன உளைச்சலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். ஆனால் அத்தனை சுலபத்தில் இந்த மனநிலையை அடைந்துவிட முடியாது. அதற்கு நிறைய பயிற்சிகள் தேவைப்படுகின்றன. என்ன வழி? எதுவுமே வேண்டாம் என்று ஒதுங்கிக் கொள்வதன் மூலம் துன்பத்திலிருந்து விடுபடலாம் என்று நினைப்பது தவறு. அதேபோல் சிந்தனையை கட்டுப்படுத்துவதன் மூலம் துன்பத்திலிருந்து விடுபட முடியாது. யோகம், தியானம், தவம் எதுவும் விடுதலை தராது. புத்தர் 8 வழிகளை பரிந்துரைக்கிறார். பௌத்த நெறிகளில் மிகவும் முக்கியமானது இந்த 8 வழிகள். சரியான சிந்தனை, சரியான நோக்கம், சரியான பேச்சு, சரியான நடத்தை, சரியான சம்பாத்தியம், சரியான முயற்சி, சரியான பார்வை, சரியான கவனம். புத்தரை கடவுளாக உருவகப்படுத்தியவர்கள் முன்வைத்த வரலாறும் புத்தரை மனிதராக உருவகப்படுத்தியவர்கள் முன்வைத்த வரலாறும் ஒன்றுக்கொன்று மாறுபட்டவை, ஒன்றுக்கொன்று எதிரானவை. முதல் வகையான சித்தரிப்பை பெரும்பாலான நூல்களில் காணப்படுகின்றன. இந்து மத பிரச்சாரம் செய்பவர்கள் அனைவரும் இந்த வாதத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரை புத்தர் ஓர் இந்து மத கடவுள் அல்லது இறைத்தூதர். பாட புத்தகங்களையும் இதையே தான் சொல்லிக் கொடுக்கிறார்கள். புத்தர் மறைந்து சில 100 ஆண்டுகள் கழித்த பிறகே அவர் வாழ்க்கை வரலாறு எழுதப்பட்டது. அந்நூலின் பெயர் மகாவஸ்து. கிமு 2ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்கலாம். கிபி 2ஆம் நூற்றாண்டில் அஸ்வகோசர் என்பவர் புத்த சரிதம் எனும் நூலை
ஏற்றினார். சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட இந்நூல் கிபி 5ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த நூல்கள் புத்தரின் வாழ்வை காவியமாக சித்தரிக்கின்றன. ஆனால் தர்மானந்த, கோசாம்பி, அம்பேத்கர் உள்ளிட்டவர்கள் இந்த புராணங்களை நிராகரித்தனர். காரணம், இது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டது என்பதுதான். அம்பேத்கர் தனது புத்தரும் அவரது தம்மமும் என்னும் நூலில் புத்தரை ஒரு மனிதராக அறிமுகப்படுத்துகிறார். விரிவான ஒரு வரலாறாக அதை கொள்ள முடியும்.